நம்ம நாட்டில் அடிக்கடி போராட்டங்கள் நடப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். உடனே சாலை மறியல் பண்ணுவாங்க, பஸ் மறியல் பண்ணுவாங்க, ரயில் மறியல் பண்ணுவாங்க. இப்படி பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அரசியல்வாதிகள் அல்லது ஜனங்கள், அது பொது ஜனங்கள், கிராமவாசிகள் போராட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா, ஏதாகிலும் ஒரு சம்பவம் நடந்துரும், ஒரு காரியம் நடந்துரும். அதை விசாரிக்க மாட்டாங்க. நம்முடைய விண்ணப்பங்களை அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. அது கிடப்பிலே கிடக்கும். சில காரியங்களுக்காக ரொம்ப நாள் போராடி கொண்டே இருப்பாங்க. அப்போ அது கலெக்டர் மூலியமா என்ன பண்ணும், முதலமைச்சருக்கு போகும். அந்த கவனம் நம்ம பக்கம் திரும்பும். எதனால அந்த ஜனங்கள் போராடுறாங்க, இவ்வளோ நாளா போராடுறாங்க. இந்த மாரி காரியங்கள் செய்து கொடுக்கணும். லைட் வசதி இல்ல, தண்ணீர் வசதி இல்ல, தண்ணி கிடைக்கல, ரோடு வசதி சரியா இல்ல, குளங்கள் தூர்வாரப்படல, ஆறுகள் சரியா ஓடல, வெள்ளப்பெருக்கு எடுக்கிறது. இப்படியாப்பட்ட நெறைய காரியங்கள் மனிதனுடைய தேவைகளை அரசாங்கம் கொடுக்கிற நன்மைகள் கிடைக்காதபடினாலே இவர்கள் போராட்டம் பண்ணி தன் பக்கம், தங்களுடைய பக்கம் கவனத்தை திருப்புவார்கள். கவனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. அப்போ தான் முதலமைச்சருடைய கவனம் நம்ம பக்கம் வரும். எதனால அந்த ஜனங்கள் போராடுறாங்க. உடனே தலையிட்டு என்ன காரியம்னு சொல்லி, அந்த இடத்திற்கு கலெக்டர்கள், போலீஸ் அதிகாரிகள், வருவாய் அதிகாரிகள், கோட்டாட்சி அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன சம்பவம்னு கேட்டு விசாரித்து, சரி நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நமக்கு எழுதி வாங்கி நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. அது இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அனுதினமும் நம்மளுடைய ஜெபம் இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்தில் அந்த ஜெபத்திற்கு பதிலை உடனே கிடைச்சிடும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நாமும் இப்படி தான் தொடர்ந்து நம்ம ஜெபங்களில் நம்மளுடைய வேண்டுதல்களையும், நம்மளுடைய விண்ணப்பங்களையும், நம்மளுடைய காரியங்களை ஜெபத்தில் ஆண்டவருக்கு சொல்லணும். உங்களுடைய எல்லா வேண்டுதலையும், விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னோம்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்வாங்க. அந்த விண்ணப்பத்தை நமக்கு கேட்டு நம்ம இந்த விண்ணப்பத்திற்குள்ள பதிலை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். நம்ம 1 நாள், 2 நாள், 3 நாள் அல்லது 1 நாள் அல்லது 1 மாதம் இப்படி நம்ம ஜெபம் பண்ணிட்டு விட்டுடுறோம். எப்படி ஜனங்கள் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அதுபோல் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி சொல்லி நம்மளை தாழ்த்தி நம்ம வெறுமையாக்கி உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் தாமே கேட்டு அதற்குண்டான பதில்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், செய்கிறார். நம்ம ஜெபத்தை விட்டு விடாதபடி சில நேரங்களில் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம சோர்ந்து போய் தளர்ந்து போய் விட்டு விடாதபடி தொடர்ந்து ஆண்டவரிடத்தில்